ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து இங்கே ஒரு எக்ஸல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் ஷீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சிங்கிள் ஷீட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் எடுத்து ஒரு சிங்கிள் ஷீட்டில் நம்ம ரைட் பண்ணி ஒரு எக்ஸலாக தரணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2 மெத்தடில் நான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நான் ஓப்பன் பை எக்ஸல் மாடியூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி மாடியூல் தான். ரெண்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் யூஸ் பண்ணி பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பை எக்ஸல் அப்புறம் வந்து பாண்டாஸ். ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பை எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வந்து கன்சாலிடேட் ஓப்பன் பை எக்ஸல் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் எக்ஸல் பார்த்து மட்டும் ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸல் ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அந்த பாத் ஆர்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸல் பாத் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட் பாத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் சேம் பாத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அதை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ரா ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பை எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஒர்க் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் வந்து இந்த எக்ஸல் பார்த்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒர்க் ஷீட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ், இந்த ஒர்க் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதை கொடுத்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஷீட்ஸையும் ஒரு ஷீட் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷீட் ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டாக நம்ம ரீட் பண்ணி நம்ம அதில் இருக்கக்கூடிய டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஷீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் எடுக்கிறதுக்கு எடுத்து ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் அதில் அப்பன் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் அதில் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது இல்லையா, ஒரு ஷீட்டாக நான் அதில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இருந்து ஒரு ஷீட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ரோ இருக்குது, எவ்வளோ மேக்ஸிமம் காலம் இருக்குன்றதை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸ் ரோ அண்ட் மேக்ஸ் காலம் இது ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒர்க் ஷீட்லேயே இந்த ஷீட் ஆப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ் ரோன்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ரோ எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரோ இருக்குன்னா 10ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏன் +1 போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இதை வந்து நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணோம்னா 10 வந்து இன்க்ளூட் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு 11 கொடுத்தா தான் 10 வரைக்கும் நமக்கு வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து +1 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ் காலம்ன்ட்டு ஆட்ரிபியூட் இருக்குது, +1 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸ் ரோ அண்ட் மேக்ஸ் காலம் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் ஃபஸ்ட் நான் ரோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப், ஸோ இப்போ இதில் ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடியது வந்து இது வந்து காலம். ஓகே, ஸோ இது எல்லா ஷீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் நேம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் காலம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மிச்சம் இருக்கிறது எதுவுமே நமக்கு வந்து அந்த காலம்ஸ் வந்து தேவையில்லை. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இது ஃபஸ்ட்டு ஷீட்டானன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எனுமரேட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். இஃப் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா இது ஃபஸ்ட்டு ஷீட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஸ்டார்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும் எனக்கு ஃபுல் டேட்டா ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஷீட்லேருந்து செகண்ட் ரோலேருந்து நமக்கு எடுக்கணும். ஓகே, இதுலேருந்து எடுக்கணும். காலம் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதை வந்து நான் ரேஞ்சில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸ் ரோ என்னவோ அதை நான் இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷீட்டோட மேக்ஸிமம் ரோ எல்லாம் இருக்கோ அதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இந்த ரோவில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்து நம்ம அப்பன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ரோ டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸையும் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த ரோ வந்திருக்குன்னா இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் நமக்கு எடுத்து இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து இந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணணும். ஓகே, அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபாலோ போடுறேன் ரேஞ்ச். ஸோ இது வந்து 1லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ காலம் 1லேருந்து எடுத்துகிட்டு ஸோ மேக்ஸ் காலம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ இதை ரீட் பண்ணுறதுக்கு
இந்த ஷீட் ஆப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோ அண்ட் எந்த காலம் அப்படின்றத ஸோ மென்ஷன் பண்ணோம். அப்படி எந்த ரோ எந்த காலம்ன்றதை மென்ஷன் பண்ணோன்னா அந்த செல் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடச்சிரும். ஓகே, பர்டிகுலராக எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செல் வருதுன்னா இந்த செல் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். இப்போ A2ன்றது ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ நீங்கள் டாட் வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதனோட வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வேல்யூ கெட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம இந்த ரோ டேட்டாவில் அப்பன் பண்ண போகிறோம். ஸோ ரோ டேட்டா டாட் அப்பண்ட் ஆஃப் வி அந்த வேல்யூ அப்பன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலமோட வேல்யூ எடுத்து நம்ம இந்த ரோ டேட்டாவில் அப்பன் பண்ணிட்டோம். ஸோ அது ஃபைனலாக எடுத்து நம்ம இந்த டேட்டாஸில் அப்பன் பண்ண போகிறோம். டேட்டாஸ் டாட் அப்பண்ட் ஆஃப் இந்த ரோ டேட்டா. ஓகே, ஸோ ஒரு ரோவையும் எடுத்து நம்ம இந்த டேட்டாஸில் அப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்து எடுத்துருக்கான்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து அன்பேக் பண்ணி இதில் பிரிண்ட் பண்ணுறேன். டேட்டாஸ் செப் ஸோ 1 by 1 நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டேட்டாஸுமே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் இருக்கக்கூடிய காலம் மட்டும் தான் வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற ஷீட்டுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலம் நேம்ஸ் வரல. ஓகே, ஸோ இது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 56049 இந்த எம்ப்ளாயி நம்பர் இருக்குது. ஸோ இந்த ஷீட் 7ல் ஓகே, ஸோ இதில் ஓகே 49 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ வரைக்கும் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து நமக்கு ஒரே லிஸ்ட்டில் வச்சுருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரைட் பண்ணணும். ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நியூ ஒர்க் புக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒர்க் புக் ஓப்பன் பை எக்ஸல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது ஒர்க் புக் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்து ஷீட் 1 வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் புக் டாட் ஒர்க் ஷீட்ன்றதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் 1 வந்து பை டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஷீட்டில் தான் நம்ம வந்து இதை ரைட் பண்ண போகிறோம். ஒர்க் ஷீட் ஒர்க் புக் டாட் ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு ஷீட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது லிஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஷீட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரோவாக. ஓகே, நம்ம எல்லா டேட்டாஸையும் எடுத்து இங்கே லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாஸை வந்து நான் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் டேட்டா இன் டேட்டாஸ் ஓகே 1 by 1 எனக்கு இந்த டேட்டாஸ் வரும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த ஷீட்டில் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஒர்க் ஷீட் டாட் அப்பண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் இதில் எல்லாமே லிஸ்ட்டாக தான் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டை அப்படியே எடுத்து நம்மளால் அந்த ரோல் அப்பன் பண்ண முடியும். ஸோ அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓகே அந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்து லிஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது அப்பன் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் அப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சேவ் பண்ணிடலாம். ஒர்க் புக் டாட் சேவ். ஸோ இதை வந்து நான் சேம் இதே பாத்துலேயே நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பை எக்ஸல் அப்படின்ட்டு நேம் வைக்கிறேன். ஓகே, எம்ப்ளாயீஸ் -ஓப்பன் பை எக்ஸல்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பாத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் ஓப்பன் பை எக்ஸல்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் க்ரியேட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு ஒரே ஷீட்டில் நமக்கு எல்லா எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸும் ரைட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பை எக்ஸல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இதே விஷயத்தை எப்படி நம்ம வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பாண்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சேம் கன்சாலிடேட் பாண்டாஸ். ஸோ சேம் எக்ஸல் பாத். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பை எக்ஸலுக்கு பதிலாக பாண்டாஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸலை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாண்டாஸில் வந்து நம்ம இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் pd டாட் ரீட் எக்ஸல்ன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைலை பாஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை டிஃபால்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷீட் எடுத்து ரிட்டர்ன் பண்ணோம். பை டிஃபால்ட் ஃபஸ்ட்டு ஷீட்டை தான் தரும். ஓகே, இப்போ நான் இந்த ஷீட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஷீட்டோடைய டேட்டா ஃப்ரேமை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நம்ம எல்லா ஷீட்ஸுமே ரீட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் பை டிஃபால்ட் 0 வந்து இருக்கும் வேல்யூ, டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதை நம்ம நன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லா ஷீட்டையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதை ஷீட்ஸ்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷீட்ஸுமே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிக்ஷனரி. ஓகே, அந்த டிக்ஷனரியில் ஷீட் 1ன்றது இது கீ, அதாவது நமக்கு
அந்த ஷீட்டோட நேமு கீயை வச்சுக்கும். ஸோ அப்புறம் வந்து அதனோட வேல்யூ வந்து டேட்டா ஃப்ரேம் இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷீட் 2ன்ற இந்த ஷீட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஷீட் 2வோட டேட்டா ஃப்ரேமை மட்டும் நீங்கள் கெட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே தான் தேவை. ஸோ அதனால் எல்லா டேட்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கன்கேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம pandas டாட் கன்கேட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஷீட்டையும் ஒரே டேட்டா ஃப்ரேமை நான் கன்கேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த ஷீட்ஸில் இருக்கக்கூடியது இது வந்து டிக்ஷனரியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேல்யூ லிஸ்ட்டாக மாற்றணும். ஓகே, இதில் வந்து நான் டிக்ஷனரியில் வந்து வேல்யூஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் மட்டும் கெட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் மட்டும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து எனக்கு ஒரே டேட்டா ஃப்ரேமாக வந்து கன்கேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இப்போ ஒரே டேட்டா ஃப்ரேமாக எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டேட்டா ஃப்ரேம் டாட் டு எக்ஸல் ஆஃப் ஸோ சேம் இதுக்கு என்ன நேம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் எந்த நேமில் இதை சேவ் பண்ண போகிறேன்றதை சொல்லணும். employees-pandas அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் வந்து ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸல் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பாண்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் போய் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக எல்லா டேட்டாஸுமே வந்து கரெக்டாக ரைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கம்பைன் பண்ணி கரெக்டாக அந்த என் ஷீட் வரைக்கும் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே ரைட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.